வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வந்து கோர் செட் பிளவுஸு ஸ்டிச்சிங் வீடியோ தான், எப்படி தைக்கலான்றது தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தைக்கிறேன், அதை பாருங்க. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பைப்பிங்காக டிஷ்யூ கிளாத்தில் வந்து நம்ம கோல்டு கலர் வெட்டி ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம த்ரெட் பைப்பிங், நூல் பைப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணி கரெக்டாக டைட்டாக பண்ணுங்க. சிங்கிள் கைடில் தைங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டு கரெக்டாக தேவையான அளவு வெட்டிக்கணும். நம்ம தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு கைடு அளவு அகலத்தில் வெட்டி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லீவ், இப்போ ஸ்லீவ்ல வந்து லைனிங்ல அட்டாச் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி பார்த்து அட்டாச் பண்ணுங்க. இந்த மாதிரி கீழே துணி இழுத்தா மாதிரி ரெடி பண்ணுங்க. இப்போ வந்து இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து மெயின் பீஸில் வச்சு கைடலும் அதே மாதிரி நம்ம தையல் போட்டுடலாம். இப்போ வந்து அதை திருப்பி ஓரத்தையல், இந்த பைப்பிங் ஓரமாக ஒரு தையல் இந்த மாதிரி அழகாக வரும் தையல் போட்டிங்கன்னா. இப்போ நம்ம சுற்றி ஒரு பேக்கிங், சுற்றி ஒரு தையல் போட்டு இப்போ இந்த துணியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இந்த துணியை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்லீவ் ரெடி, ஸ்லீவ் ரெடி ஆகிடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பேக் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பேக்லேயும் நம்ம த்ரெட் பைப்பிங்கு, அந்த பைப்பிங்கில் அந்த போட் நெக் முனையில் பார்த்தீங்கன்னா பாட் நெக்கில் அந்த பைப்பிங் உள்ளவே வந்து நாட்டு வச்சு அட்டாச் பண்ணுவார். இதை மெயினாக நீங்கள் பார்த்துங்க பாருங்க. இப்போ இந்த இடத்துல நாட்டு, இப்போ நாட்டை வச்சு தைக்கும் போது வெளியே தெரியாது, அந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். இதை பாருங்க எப்படின்றத தைக்கிறத பாருங்க. இந்த டர்னிங்கில் ஒரு கட் பண்ணிடுங்க, கட் பண்ணி அழகாக திருப்புங்க. ஃபினிஷிங் அழகாக வரும். இந்த நாட்டு ஃபினிஷிங்கு பிசுறுலாம் வெளியே தெரியாது, உள்ளுக்குள்ளே போயிடும் இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா. இப்போ பாருங்க, அதை மெயின் பீஸ் வச்சு தச்சு திருப்பி காட்டுறேன். இப்போ இதை வந்து அட்டாச் பண்ணிடுங்க. இந்த நாட்டு இருக்கிற இடத்துல நேக்கா திருப்பணும். கரெக்டாக பாருங்க இந்த இடத்துல. இவ்வளோதாங்க, தைச்சாச்சு. இதை நம்ம எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் வெட்டி திருப்பி காட்டுறோம் பாருங்க. கரெக்டாக அளவெல்லாம் துணி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம இதை திருப்பிடலாம். இந்த நாட்டை பிடிச்சி மொல்லமா இழுதுன்னா பாருங்க வந்தாச்சு. இப்போ வந்து பாருங்க ஃபினிஷிங் பாருங்க எப்படி இருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு ஓரத்தையில் மேலே இந்த மாதிரி நீட்டாக ஒரு ஓரத்தையில் போட்டுருங்க. ஃபினிஷிங் நல்லா வரும். இப்போ நம்ம இதை பேக் பண்ணிவிடுவோம். சுற்றி ஒரு தையல் போட்டு லைனிங் மெயின் பீஸும் கரெக்டாக அட்டாச் பண்ணி ஒரு தையல் போட்டுருவோம். இப்போ தையலை போட்டு நம்ம எக்ஸ்ட்ரா துணியில் கட் பண்ணிட்டோம்னா இப்போ பேக் பாருங்கள், ஃபினிஷிங்கை பாருங்கள். இந்த நாட்டு ஃபினிஷிங் பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டு, இந்த ஃப்ரண்ட்டை பாருங்கள். ஃபஸ்ட்டு லைனிங் நம்ம ரெடி பண்ணிடலாம். லைனிங் வந்து அட்டாச் பண்ணிட்டு இது நம்ம பைப்பிங், இதை சுற்றி ஒரு பைப்பிங் அட்டாச் பண்ணலாம். த்ரெட் பைப்பிங்கு, இந்த பைப்பிங் தைச்சி மெயின் பீஸில் வச்சு அப்படியே திருப்ப வேண்டியது தான். ஃபினிஷிங் அழகாக வரும்.
பைப்பிங் போட்டாச்சு. இப்போ மெயின் பீஸில் பாருங்கள், கரெக்டாக வச்சு அட்டாச் பண்ணி இந்த மாதிரி பின் அடிச்சுடுங்க நகராத அளவுக்கு. இப்போ நம்ம இதை கரெக்டாக தச்சு திருப்பிடலாம். லெவலாக ஒரே மாதிரி வரும் ஸ்டிச்சிங்கு. லூஸ் விடாமல் அந்த பைப்பிங் டைட்டாக தைக்கணும். இப்போ திருப்பிடுவோம். கரெக்டாக லெவலாக திருப்பிடுங்க. இப்போ இது மேலே ஒரு தையல், ஓரத்தையல். இந்த பைப்பிங்கில் படாமல் மெயின் பீஸில் ஓரமாக தைக்கணும். அப்போதான் ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இப்போ ஓரத்தையல் போட்டாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பண்ணிடலாம். லைனிங் மெயின் பீஸும் ஒரு தையல் சேர்த்து தையல் போட்டு நம்ம வெட்டி எடுத்துடலாம் எக்ஸ்ட்ரா பீஸ். இப்போ ஃப்ரண்ட் ரெடி. நம்ம சென்டர் பீஸ் இப்போ எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இது வந்து பிரின்சஸ். இந்த பிரின்சஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டபுள் பீஸ் தைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இப்போ தைக்கிறோம். இந்த சின்ன பீஸ் ஜாயின் பண்ணி ஒரு ஓரத்தையில் போட்டுருங்க. அது இதே மாதிரி இந்த பக்கம். இதே மாதிரி இன்னொரு பீஸும் நம்ம ரெடி பண்ணணும். இதே மாதிரி இன்னொரு பீஸ் பிசுறு தெரியாமல் 2 பீஸு இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ 2 பீஸுமே வந்து அட்டாச் பண்ணிடலாம். தச்சு திருப்பும் போது பிசுறு உள்ளே போயிடும். 2 பக்கம் ஃபினிஷிங் நல்லா கிளியராக வரும். இந்த மாதிரி தச்சு திருப்பிடுங்க. இது இப்போ ஒரு ஓரத்தையில் ஒன்று மேலே போடுங்க. ஒரு பக்கம் தையல் போட்டு இந்த மாதிரி போட்டு மறுபடியும் திருப்பி ஒரு ஓரத்தையில் 2 மடித்து ஒரு தையல். இந்த மாதிரி ஒரு லெவலாக பேக் பண்ணிவிடுங்க. 2 பீஸுமே லெவலாக வச்சு ஜாயின் பண்ணிவிடுவோம். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் பார்ட்டு ரெடி ஆகிடுது. இப்போ பாருங்கள், இந்த பேடு வச்சு செக் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம பேடு தேவைன்னா வச்சுக்கலாம், பேடு இல்லாதவங்களுக்கு அப்படியே தைக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ பேடு இருந்தால் அதை 2 துணிக்கு ஜாயிண்டில் நடுவில் வச்சுருப்போம். இப்போ இந்த கஸ்டமருக்கு பேடு தேவையில்லை. இப்போ மேல் பீஸ் வந்து டிஷ்யூ கிளாத், இந்த ஜார்டட் மாதிரி இந்த சாரீ பீஸ் கொடுத்துருக்குறாங்க கஸ்டமரு. இதில் வந்து நம்ம ஃப்ளீட் வச்சு மேலே கவர் பண்ணிடலாம். இந்த ஃப்ளீட் எப்படின்றத பாருங்கள் கரெக்டாக. இந்த மாதிரி லெவல் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நம்ம இந்த சுருக்கத்தை ஒரு அயனிங் பண்ணிட்டோம்னா நீட்டாக வந்துடும். அயன் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே வச்சுருங்க பாருங்கள். இப்போ இதை வச்சு இந்த லைனிங் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அதில் வந்து அட்டாச் பண்ணிவிடுங்க. ஒரு மேல் பக்கம் ஒரு தையல். ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆகிடுது பாருங்கள். இப்போ அது மேலே ஃப்ரண்ட்டை வச்சு இப்போ ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிடுவோம். இது வந்து கோர் செட்டு. ஃபினிஷிங் நல்லா அழகாக வரும். கஸ்டமருக்கு போட்டு ஃபிட்டிங்லாம் நல்லா வரும். நண்பர்களே, ஃப்ரண்ட் ரெடி. இப்போ நம்ம ஷோல்டர் ஸ்லீவ் ஏற்றி ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணிடலாம்.
ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிடுங்க. அடுத்தது வந்து ஸ்லீவ் ஏற்றிடுறோம். ஸ்லீவு கரெக்டாக சுருகெல்லாமே கரெக்டாக ஏற்றிடுங்க. நண்பர்களே, இந்த மாதிரி கோர் செட் ப்ளவுஸு நீங்களே வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பேட்டர்னும் கிடைக்கும். பேட்டர்ன் தேவைப்படுறவங்க ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்க. ஸ்லீவ் ஏற்றியாச்சு. இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணிட்டோம்னா ப்ளவுஸ் முடிஞ்சுது. நண்பர்களே, போன வீடியோவில் கட்டிங் போட்டிருக்கிறேன், இந்த வீடியோவில் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.